அட்வென்ச்சர் சீசன் 2ல வர 8 அர்க்கர்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல வந்து 8 அர்க்கர்களோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டி, அவங்களோட வீக்னஸ், எப்படி நம்ம ஜேக்கி சான் அவங்களை போட்டு புரட்டி எடுத்தாருன்னு மட்டும் இல்லாம அவங்களை எப்படி சிறை பிடிச்சாங்கன்றதும் இந்த வீடியோல பார்க்க போறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல வந்து ஜேக்கி சானின் சாகச பயணமும் 12 மந்திரங்களும் ஒரு வீடியோ போட்டு இருக்கிறேன். பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க டைம் இருந்தா. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் ஜேக்கி சானின் 8 அர்க்கர்களுடன் போராடும் சாகச பயணத்தின் ஒரு கட்டம். ஃபர்ஸ்ட் இந்த 8 அர்க்கர்களும் யாருன்னு பார்த்தலாம். இந்த 8 அர்க்கர்களும் ஒரு சாஸ்திர சுப்ரீமா இருந்திருக்க வேண்டியவங்க. ஆனா இவங்களோட தீய எண்ணங்கள்னால இவங்க வந்து அரக்கர்களா மாறி இருப்பாங்க. அரக்கர்களா மாறினது மட்டும் இல்லாம இந்த 8 அர்க்கர்களும் 8 விதமான எலிமெண்ட்ஸை கண்ட்ரோல் பண்றவங்களா இருந்திருப்பாங்க. நீர், நிலம், காற்று, அது மாதிரி மொத்த 8 விதமான எலிமெண்ட்டையும் இவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க இந்த 8 அர்க்கர்களும். அது மட்டும் இல்லாம இந்த 8 அர்க்கர்களும் பூமியோட வெவ்வேறு பகுதியை வந்து ஆட்சி செஞ்சிருப்பாங்க. இவங்களோட ஆட்சி வந்து ரொம்பவும் கொடூரமான அரக்கத்தனமாக இருந்திருக்கும். இதனால பொறுக்க முடியாத சில விசார்ட்ஸ், அதாவது மந்திர தந்திரங்கள்ல ரொம்பவும் கை தேர்ந்த விசார்ட்ஸ் வந்து இவங்களே அழிச்சே ஆகணும், இல்லைன்னா இந்த பூமியை வந்து மொத்தமா அழிச்சிருவாங்க, மனித இனத்தை காப்பாற்றவே முடியாதுன்ற ஒரே காரணத்துக்காக இந்த விசார்ட்ஸ் எல்லாம் ஒண்ணு கூடி இந்த 8 அர்க்கர்களையும் அழிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிற பின்னாடி இவங்களை வந்து ஒரு இன்னொரு உலகத்துல வந்து அடைச்சு வைக்கணும், இல்லைன்னா இவங்க வந்து இந்த பூமியை அழிச்சிருவாங்கன்ற ஒரே காரணத்துக்காக வேறொரு உலகத்துல வந்து, அதாவது நெதர் வேர்ல்டு என்ற ஒரு வேர்ல்டுல வந்து இவங்களை வந்து அடைச்சு வச்சிருப்பாங்க. இந்த 8 விதமான அர்க்கர்களையும் ஒரு போர்ட்டல் வழியா தான் அடைச்சு வச்சிருப்பாங்க அந்த நெதர் வேர்ல்ட்ல. அந்த நெதர் வேர்ல்ட்ல இருந்து தப்பிக்கணும்னா ஒரு பாக்ஸ் வேணும், அதுதான் பேங்கோ பாக்ஸ். இந்த பேங்கோ பாக்ஸ் வந்து அந்த 8 விதமான அர்க்கர்களோட போர்ட்டலை ஓபன் பண்ணும். இந்த போர்ட்டலை ஓபன் பண்ணா மொத்தம் தான் அந்த நெதர் வேர்ல்ட்ல இருந்து இந்த அர்க்கர்கள் தப்பிச்சு பூமிக்கு வர முடியற மாதிரி காட்டியிருப்பாங்க. பூமியோட வெவ்வேறு பகுதிகளில் வந்து இவங்களோட போர்ட்டலை வந்து வச்சிருப்பாங்க. இந்த போர்ட்டலை ஓபன் பண்ணணும்னா அதுக்கு அந்த பேங்கோ பாக்ஸ் கையில இருக்கணும். அந்த பேங்கோ பாக்ஸை கையில பிடிக்கிறது முடியாத காரியம். ஏன்னா தீய சக்திகளும் சரி அரக்கனாருக்கும் சரி இந்த பேங்கோ பாக்ஸை தொடாத அளவுக்கு விசார்ட்ஸ் வந்து ரொம்பவும் பவர்ஃபுல்லான மந்திரத்தை போட்டுட்டு போயிருப்பாங்க. இதனால எந்த ஒரு தீய சக்தினாலும் சரி இல்ல அரக்கனாருக்குனாலும் சரி யாராலையும் அந்த பேங்கோ பாக்ஸை கையில எடுக்கவே முடியாது. அந்த கீ இருந்தா தான் இந்த போர்ட்டலை ஓபன் பண்ண முடியும். இந்த போர்ட்டலை ஓபன் பண்ணாதான் அந்த 8 அர்க்கர்களும் உலகத்தை ஆள முடியும். இதை தெரிஞ்சுக்கின ஷிண்டு வந்து அந்த வால்டர் கேங்கை யூஸ் பண்ணி அந்த பேங்கோ பாக்ஸை எடுக்கிறது மட்டும் இல்லாம ஷிண்டு வந்து மொத்த அரக்கர்களையும் விடுதலை பண்ணியிருக்கோம். விடுதலை பண்ணியிருந்தாலையும் நம்ம ஜேக்கி சான் வந்து அந்த 8 அரக்கர்களையும் அட்டாக் பண்ணி திரும்பவும் அதே நெதர் வேர்ல்ட்ல அடிச்சிருப்பாரு. இந்த சீரீஸ் முழுக்க நம்ம ஜேக்கி சானோட அந்த 8 அரக்கர்களை பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன்ல பாக்குறது நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ரொம்ப ஃபேமஸான அறிக்கை. அது மட்டும் இல்லாம ஜேக்கி சான் அட்வென்ச்சர் சீசன்ல எல்லா சீசன்லயும் இந்த அறிக்கையோட பேரும் சரி இந்த அறிக்கையை காட்டாத இடமும் இல்லை. இந்த அறிக்கையோட பேரு தான் ஷிண்டு. இந்த ஷிண்டுன்ற கேரக்டர் வந்து ஒரு மேல் கேரக்டர் தான், ஆனா ஃபீமேல் வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த மேலான ஷிண்டு வந்து மொத்த அரக்கர்களோட ரொம்பவும் பவர்ஃபுல், அதாவது மற்ற 7 அரக்கர்களோட இந்த ஷிண்டுன்ற அரக்கன் வந்து ரொம்பவும் பவர்ஃபுல்லா இருந்திருக்கும். ஆனா மற்ற அரக்கர்களை பார்த்து பயப்படுற மாதிரி காட்டியிருப்பாங்க சில இடத்துல. அது மட்டும் இல்லாம பூமியோட ஒரு முக்கியமான எலமெண்டோட பவர் வந்து ஷிண்டு கட்ட இருந்திருக்கும், அதுதான் ஃபயர். ஃபயர் மாத்திரம் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஷிண்டு கட்ட வந்து 12 விதமான மந்திரங்களோட சக்தி இருந்திருக்கும். அந்த சக்திகள் தான் மற்ற அரக்கர்களோட ரொம்பவும் பவர்ஃபுல்லான அரக்கனா காட்டுறதுக்கு இந்த 12 மந்திரங்களும் ஒரு காரணம். நம்ம ஷிண்டுவை நெதர்வேல்ட்ல வந்து அடிக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு, அது வந்து ஸ்வாட், அதாவது கத்தியை யூஸ் பண்ணி மட்டும்தான் நெதர்வேல்ட்ல வந்து நம்ம ஷிண்டு வந்து அடிக்க முடியும். அப்படி அடிச்சா கூட நெதர்வேல்டுக்கும் நம்மளோட உலகமான பூமிக்கும் ஒரு லிங்க் இருக்கிற மாதிரி, அதாவது ஷிண்டுக்கு மாத்திரம் வந்துட்டு போற மாதிரி ஈஸியா ஒரு பவர் இருக்கும். அதுதான் ஆட்டோ முத்திரங்களோட இந்த கூடு விட்டு கூடு பாயும் சக்தி இருக்கும். அதன் மூலியமா நெதர்வேல்ட்ல இருந்து ஈஸியா பூமிக்கு வரும். ஆனா மற்ற அரக்கர்கள் வந்து இது மாதிரி வர முடியாது. அவங்க நெதர்வேல்ட்ல மட்டும்தான் இருப்பாங்க. ஆனா ஷிண்டு மாத்திரம் எப்படியாவது அந்த மந்திரங்களை யூஸ் பண்ணி தப்பிச்சு பூமிக்கு வந்துடும். அப்படி பூமிக்கு வந்து தப்பிச்சு வந்த போதுதான் நம்ம லோப்பே வந்து இனி உன்னை நெதர்வேல்ட்ல அடிச்சாலையும் அங்கிருந்து ஈஸியா தப்பிச்சு வந்துருவ, அதனால உன்னை இந்த பூமியிலேயே அடிக்கிறேன்ற மாதிரி நம்ம லோப்பே வந்து அவளை வந்து சிலையாக்கி இருப்பாங்க. சிலையாக்குறது மட்டும் இல்லாம நம்ம லோப்பே வந்து அந்த 12 மந்திரங்களையும் வெவ்வேறு திசைகளை வந்து தூக்கி போட்டு இருக்கோம். அந்த வெவ்வேறு திசைகளை தூக்கி போட்ட மந்திரங்களை தான் சீசன் 1ல ஜேக்கி சான்ல பார்த்துருக்கோம். அதோட வீடியோ லிங்க் வந்து கமெண்ட்லயும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. இதனாலதான் லோப்பே வந்து ஷிண்டுக்கு சக்தி கொடுத்த 12 மந்திரங்களையும் எடுத்துட்டு அவளை வந்து ஒரு சிலையா மாத்தி வச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம அந்த 12 மந்திரங்களையும் வெவ்வேறு இடத்துல, அதாவது பூமியோட வெவ்வேறு இடத்துல வந்து தூக்கி போட்டு இருப்பாரு. அடுத்ததான் நம்ம
பார்க்க போற அரக்கனோட நேம் தான் ஷீமோ. இந்த ஷீமோ என்ற அரக்கன் வந்து எந்த எலிமெண்ட்டை கண்ட்ரோல் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட வானம், அதாவது ஆகாயத்தோட எலிமெண்ட்டை தான் கண்ட்ரோல் பண்ணியிருப்பாரு. இந்த ஆகாயம் எலிமெண்ட்ஸ் வந்தாவே அவரால் பார்க்க முடியும். இவருக்கு வந்து பப்பால் மாதிரி ரெக்க இருக்கிறது மட்டும் இல்லாம ஒரு நீண்ட வாழும் இருக்கும். ஆனா அதை தவிர்த்து மற்ற எந்த ஒரு பவரும் இல்லாத மாதிரி தான் இந்த ஷீமோ கேரக்டர் வந்து காட்டியிருப்பாங்க. ரொம்பவும் ஒல்லியாவும் ரொம்பவும் சின்ன அரக்கன் மாதிரி காட்டியிருப்பாங்க. அதாவது மற்ற அரக்கர்களை கம்பேர் பண்ற போது இவர் வந்து ரொம்பவும் சின்ன அரக்கர்களை காட்டியிருப்பாங்க. ஆனா இந்த அரக்கனால உருவத்தை மாத்தி ஒரு சின்ன பையன் மாதிரி நம்ம ஜூலியாவே ஏமாத்தி அந்த ஜூலி கிட்ட இருந்து அந்த வாழை அடக்கிறதுக்காக ட்ரை பண்ணியிருப்பாரு. ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காவே அந்த எபிசோடு வந்து போயிருக்கும். அது தவிர்த்து எந்த ஒரு பவரும் இந்த அரக்கன் கிட்ட இல்லாத மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. இந்த அரக்கனோட வீக்னஸ் பாத்தீங்கன்னா புல்லாங்குழல் தாங்க. ஆமாங்க, இந்த ஃப்ளூட்டை வச்சு ஈஸியா இந்த அரக்கனை வந்து கண்ட்ரோல் பண்ணி நெதர் வேல்ல வந்து ஈஸியா அடைச்சிட முடியும். அடுத்ததான் நம்ம பார்க்க போற அரக்கியோட நேம் தான் பீஜா. இந்த பீஜான்ற நேமுக்கு சொந்தக்காரி வந்து நம்ம நீர் அரிக்கை தாங்க. இந்த நீர் அரிக்கை வந்து ரொம்பவும் பவர்ஃபுல்லான அரிக்கைன்னு காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த அரிக்கைக்கு மட்டும்தான் 2 எபிசோடு, அதாவது 2 எபிசோடு பிரிச்சு காட்டியிருப்பாங்க. ஏன்னா இந்த அரிக்கை வந்து நீரை கண்ட்ரோல் பண்ற எலிமெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுவா. இந்த நீர்ன்றது பூமிக்கு அடியில, அதாவது நீர்ல இருக்கிறதுனால ஈஸியா இறங்கி சண்டை போட முடியாது. இதனாலேயே இந்த அரிக்கை ரொம்பவும் பவர்ஃபுல்லா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த அரிக்கையோட வீக்னஸ் பாத்தீங்கன்னா குக்கும்பர் தாங்க. இந்த குக்கும்பரை யூஸ் பண்ணி ஈஸியா இந்த நீர் அரிக்கையை வந்து கண்ட்ரோல் பண்ணி நினல் டைமென்ஷன், அதாவது நெதர் வேல்ல வந்து அடிச்சு வச்சிட முடியும். அது மட்டும் இல்லாம இந்த அரிக்கையினால ரொம்பவும் அதிகப்படியான சேதத்தை வந்து உண்டாக்க முடியும். ஏன்னா ஒரு சுனாமியவே உருவாக்குறதுக்கு ஈஸியா இந்த அரிக்கையால முடியும். அடுத்ததான் நம்ம பார்க்க போற அரக்கனோட நேம் தான் பூமியின் அரக்கனான பூமி அரக்கன். இந்த அரக்க கூட்டத்திலேயே, அதாவது இந்த 8 அரக்கர்களே ரொம்பவும் ஜைஜாயிண்டிக்காவும் ரொம்பவும் கட்டுக்கோப்பா, அதாவது மசில்ஸ் எல்லாம் வச்சுக்கணும் கட்டுக்கோப்பா இருக்கிறது இந்த பூமி அரக்கன் தாங்க. இந்த பூமி அரக்கன் தான் ரொம்பவும் பவர்ஃபுல்லா இருக்கேன். ஏன்னா ஈஸியா பூமியோட எல்லை, அதாவது இந்த மூலையிலிருந்து அந்த மூலைக்கு ஈஸியா உள்ளுக்குள்ளவே பூமிக்குள்ளவே தோண்டிட்டே போயிடுவாரு. அது மட்டும் இல்லாம இந்த அரக்கனோட வீக்னஸ்ன்னு பாத்தீங்கன்னா வெறும் பூ தாங்க. அதாவது எந்த பூவா இருந்தாலும் சரி, இந்த அரக்கன் முன்னாடி போயிடுச்சுன்னா, அந்த பூ காட்டினாங்கன்னா இந்த அரக்கன் பயந்துருவான். இந்த பூ தான் இவனோட மிகப்பெரிய வீக்னஸா இருந்திருக்கும். நம்ம ஜேக்கி சானும் சரி ஜூலியும் சரி ஈஸியா இந்த அரக்கனை வந்து லாக் பண்ணி திரும்பவும் நெதர் வேல்டுக்கே அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க. ரொம்பவும் சிம்பிளஸ்ட் அரக்கன்னா நம்மளோட பூமி அரக்கன் தாங்க. ஆனா ரொம்பவும் ஜைஜாயிண்டிக்காவும் ரொம்பவும் பவர்ஃபுல் அரக்கன்னாலையும் நம்மளோட பூமி அரக்கனை சொல்லி ஆகணும். அடுத்ததான் நம்ம பார்க்க போற அரக்கனோட நேம் தான் நிலவின் அரக்கன். இந்த அரக்கனோட உண்மையான பேருன்னு பாத்தீங்கன்னா ஜோலான். இந்த அரக்கனுக்கு மொத்தம் 4 கை இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த அரக்கனுக்கு நிலாவோட புவியீர்ப்பு சக்தியை கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு ரொம்பவும் பவர்ஃபுல்லான அரக்கன். இந்த அரக்கன் வந்து கையில வர ஒரு பாமை யூஸ் பண்ணி எனிமிஸை வந்து அட்டாக் பண்ணுவாரு. அதாவது ஜேக்கி சானை வந்து அட்டாக் பண்ணிடுவாரு. இந்த அரக்கனை அழிக்கிறதுக்காக பூமியிலிருந்து நிலவுக்கு போன மாதிரி தான் முடியும். ஏன்னா நிலவின் அரக்கனோட கதவு வந்து நிலால தானே இருக்கும். இந்த நிலவின் அரக்கனோட வீக்னஸ் பாத்தீங்கன்னா லோட்டஸ், அதாவது தாமரை பூ. எப்படி நம்மளோட பூமியின் அரக்கன் வந்து எல்லா பூவுக்கும் பயப்படுவாரோ, இந்த அரக்கன் வந்து வெறும் லோட்டஸ், அதாவது தாமரை பூவுக்கு மாத்திரம் பயப்படுற அரக்கன். இதை வச்சு ஈஸியா நம்மளோட ஜேக்கி சான் வந்து இந்த நிலவின் அரக்கனை வந்து இந்த நெதர் வேல்ட்ல வந்து அடிச்சிருவாரு. அதுக்கு பூமியில இருந்து நம்ம ஜேக்கி சானும் சரி ஜூலியும் சரி பீமாவும் சரி செம மாசா ரொம்பவும் என்ஜாய் பண்ண எபிசோட்னா இந்த எபிசோடு தாங்க. ஏன்னா சிரிப்புக்கு பஞ்சமே இல்லாம நம்ம ஜேக்கி சானும் ஜூலியும் சரி அவ்வளவு காமெடி பண்ணுவாங்க. மறக்காம இந்த எபிசோட விசிட் பண்ணி பாருங்க. ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்கும் இந்த நிலவின் அரக்கனோட எபிசோடு. அடுத்ததான் நம்ம பார்க்க போற அரக்கனோட நேம் தான் இடிகளின் அரக்கனான மின்னல் அரக்கன். இந்த அரக்கனோட உண்மையான பேர் வந்து ஷாங்லாய். இவர் வந்து இடியன் மின்னலை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம இவரால ஒரு புயலவே, அதாவது மழை பெஞ்சு ஒரு புயலவே உண்டாக்குற அளவுக்கு இவரோட மின்னலன் இடியோட பவர் வந்து இருக்கும். இந்த இடியன் மின்னலோட பவரை யூஸ் பண்ணி ஈஸியா யாரா இருந்தாலும் டிஃபீட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இவர் வந்து ஒரு ஆர்மர் போட்டு இருப்பாரு. இந்த ஆர்மரை டிஃபீட் பண்றது முடியாத காரியம். இவரை வந்து ஈஸியா டிஃபீட் பண்ணவும் முடியாது எனிமிஸால. ஏன்னா இவரை, அதாவது நெதர் வேல்டுக்கு இவரை அனுப்பணும்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சிப்பி மாதிரி ஒரு இசைக்கருவி இருக்கணும். அந்த இசைக்கருவி வந்து ரொம்பவும் ரேரஸ்ட் பீஸ். இந்த இசைக்கருவி வந்து இப்போதைக்கு எங்குமே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த இசைக்கருவி, அதாவது அந்த சிப்பி வடிவில் ஒரு
இசைக்கருவி இருக்கும். அது யூஸ் பண்ண மட்டும்தான் இந்த இடி அரக்கனான மின்னல் அரக்கனை வந்து இந்த நெதர் வேர்ல்டுக்கு வந்து திருப்பி அனுப்ப முடியும். அந்த போர்ட்டலையும் க்ளோஸ் பண்ண முடியும். அடுத்ததான் நம்ம பார்க்க போற அறிக்கையோட நேம் தான் போக்கன், அதாவது மலைகளின் அறிக்கையான மலை அறிக்கை. இந்த மலை அறிக்கை வந்து ரொம்பவும் ஜைஜான்டிக்கா ரொம்பவும் பெருசா இருப்பா. அதாவது மற்ற அரக்கர்களோட இந்த அறிக்கை தான் ரொம்பவும் உருவத்துல வந்து மலை மாதிரி பெருசா இருப்பா. இந்த அறிக்கைக்கு வேற எந்த விதமான சத்தியம் இல்லை, ஜஸ்ட் அந்த பெரிய உருவத்தை வச்சு இருக்கிறது மட்டும்தான் நடக்குது. அது மட்டும் இல்லாம இந்த அறிக்கை வந்து மற்றவங்களை, அதாவது எனிமிஸா இருந்தாலும் சரி, மற்ற ஹியூமன்ஸா இருந்தாலும் சரி, அரக்கணங்களா இருந்தாலும் சரி, இவ வந்து பிடிச்சி சாப்பிடுவாளா இருக்குது. அதனாலதான் இவ்வளவு குண்டா இருக்குது. இந்த அறிக்கை மட்டும்தான் குண்டு அறிக்கைன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த அறிக்கையை பார்த்து நானும் பயப்பட்டு இருக்கிறேன். யார் யார் பயந்தீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க சின்ன வயசுல. ஓகே, இந்த அறிக்கையோட வீக்னஸ்ன்னு பாத்தீங்கன்னா ட்ரம்ஸ் தாங்க. ஏன்னா இந்த ட்ரம்ஸை வச்சு ஈஸியா இந்த அறிக்கையை வந்து இந்த நெதர் வேர்ல்ட்ல வந்து லாக் பண்ணி அடைச்சிட முடியும். அது மட்டும் இல்லாம அந்த போர்ட்டலையும் க்ளோஸ் பண்ணிட முடியும். இந்த அறிக்கை தான் ரொம்பவும் பெருசா இருக்கிறதுனால இந்த அறிக்கையோட பேர் வந்து மலைகளின் அறிக்கைன்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா கடைசி அரக்கனான நம்மளோட காற்று அரக்கனை பத்தி இப்ப பார்க்க போறோம். இந்த காற்று அரக்கனோட உண்மையான பேர் தான் ஜோஃபன். இந்த ஜோஃபன் என்ற காற்று அரக்கன் வந்து காற்றோட எலிமெண்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்றவர், அதாவது காத்து எலிமெண்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருப்பாரு. இந்த காத்தை யூஸ் பண்ணி இவரை வந்து சூறாவளியை உருவாக்கிடுவாரு. இந்த சூறாவளியை உருவாக்கி இந்த பூமியை அழிக்கிற அளவுக்கு அவ்வளவும் பெருசான சூறாவளியை உருவாக்குவாரு. இவரு தவக்கல மாதிரியே இருந்தாலும் இவரோட பவர் வந்து ஓவர் பவர் தான். அதுவே இவரோட வீக்னஸ் பாத்தீங்கன்னா ஒரு சைனீஸ் விசிறிங்க. ஏன்னா காத்தை எதிர்க்கிறதுக்கு ஒரு காத்தால தான் முடியும், ஒரு புயலை எதிர்க்கிறதுக்கு இன்னொரு புயலால தான் முடியும். அதே மாதிரிதான் இவரை எதிர்க்கிறதுக்கு ஒரு விசிறி தேவைப்படுதுங்க. அந்த விசிறியை யூஸ் பண்ணி இவரை வந்து ஈஸியா நெதர்வேல்ட்ல வந்து அடிச்சிட வச்சிட முடியும். இந்த நெதர்வேல் என்ற உலகம் வந்து இந்த பூமியும் சரி மற்ற கிரகங்கள் வந்து தனிப்பட்ட ஒரு உலகம். இந்த உலகத்துக்கு போனோம்னா இந்த பாக்ஸ் இருந்தா மட்டும்தான், அதாவது இந்த பேங்கோ பாக்ஸ் இருந்தா மட்டும்தான் போக முடியும். இந்த அறிக்கைகளிலே உங்களுக்கு பிடிச்ச அரக்கனோட பேர் என்ன, அவரோட பவர் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்ச மந்தர்களோட பேரையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி வீடியோவுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மோர் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் அண்ட் டாடா பை பை.